ஒரு நாளைக்கு 10 முட்டை சாப்பிட்ற ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். See, I agree with you. Those who exercise, நல்லா ஒரு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஜிம் பண்ணுவாங்க. they do lot of workout. அப்படி பண்ணுறவங்களையும் ஜென்ரல் பாப்புலேஷனையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? அவங்க சாப்பிட்றாங்கன்னா அவங்க ரெக்குவயர்மெண்ட் ஹையாக இருக்கும். அவங்க சாப்பிட்டா எனர்ஜி அவங்க வந்து they are taking it out. 2 hours எக்ஸசைஸ் பண்ணி they bring out all what they eat. ஓகே? ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து அசிமுலேட் ஆகும், அவங்களுக்கு மசில் பில்டப் ஜாஸ்தி ஆகும். பட் நான் எக்ஸசைஸ்ட் பீப்புள், நார்மல் நம்மளை மாதிரி ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன், லே பர்சன், அவங்களுக்கு அப்படி அட்வைஸ் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், ஏஜ் குரூப், டிசீஸ் கண்டிஷன் அண்ட் ஆக்டிவிட்டி பேட்டர்ன் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் பண்ணணும். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்களா, இப்போ டிசீஸ் கண்டிஷன் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கலாம். இப்போ அவங்களும் கூட ஒரு நாளைக்கு ஒரு எக் யோக் சாப்பிடலாம்ல? கண்டிப்பாக சாப்பிடலாம். ஆனால் அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே சாப்பிட்றீங்களா, எக் ஒயிட் சாப்பிடுங்க. வேறு ஏதாவது ரீனல் இம்பேர்மெண்ட்ஸோ இல்லை ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லாதவங்க, நார்மல் பீப்புள், நார்மல் டயபெட்டிக் இல்லை நார்மல் ஹெல்த்தி பீப்புளாக இருந்தால் ஜென்ரலாக 0.8 to 1 gram per kg பாடி வெயிட் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ யூ கேன் டேக் எக்ஸ். இட்ஸ் அ குட் சோர்ஸ். ஏன்னா ஹை பயாலஜிக்கல் வேல்யூ, இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டீன். அப்போ வந்து ஒரு முழு முட்டை எடுத்துக்கிறீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, யூ கேன் ஹாவ் எக் ஒயிட்.